Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பேஸ் ரிலேஷன் ப்ராப்ளமில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் ரிப்பீட்டட் தான். அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2018 ரெகுலேஷன் 2013 ஓகேங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோவில் அந்த கால்குலேட்டர் இதில் மறைஞ்சிடுது, என்னோடய ஃபேஸ் வர வீடியோவில் மறைஞ்சிடுது. ஆக்சுவலி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அது தெரியாது, அவுட்புட் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ சாரி, இந்த வீடியோவில் அதுக்காக தான் இந்த சம் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிச்சு கொடுக்குறேன் ஓகேங்களா. சாரி ஃபார் தட் வீடியோ. ஓகே, ஸோ எனிவே பார்க்கலாம். சம் பாருங்கள். எ பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாம்பிள் ஆஃப் சாயில் ஹேஸ் எ வால்யூம் ஆஃப் 60 cc. அதாவது வால்யூம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 60 சென்டிமீட்டர் கியூப். ஸோ வால்யூம் 60 சென்டிமீட்டர் கியூப்னு எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அண்டு மாஸ் ஆஃப் 92 கிராம். பார்ஷியலி சேச்சுரேட்டட்னாவே அது என்ன மீனிங்னா ஈரமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது எவ்வளோ இருக்குன்னா 92 கிராம் இருக்குது. அதனால் மாஸ் ஆஃப் த சாயில் M ஈக்குவல் டு 92 கிராம்னு எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு த சாம்பிள் இஸ் ட்ரைட் அண்ட் ஓவன் அண்ட் இட்ஸ் ட்ரைஸ் எ மாஸ் ஆஃப் இட்ஸ் ட்ரைடு மாஸ் ஆஃப், அதாவது ட்ரை ஆனதுக்கப்புறம் இருக்க வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 73.8 கிராம். தென் இஃப் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த சாலிட்ஸ் பி 2.62, அதாவது இது ஜியோட வேல்யூ, இது ட்ரை மாஸோட வேல்யூ M/D 2.62. ஃபைன் த டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன், அதாவது S கண்டுபிடிக்கணும், வாட்டர் கண்டென்ட் W கண்டுபிடிக்கணும், வாய்ட் ரேஷியோ E கண்டுபிடிக்கணும், பொரோசிட்டி N கண்டுபிடிக்கணும், பல்க் யூனிட் வெயிட் அதாவது காமா கண்டுபிடிக்கணும். அது காமான்னு சொல்லலாம், இல்லை காமா பின்னு சொல்லலாம். பட் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது காமா தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ட்ரை யூனிட் வெயிட், அதாவது காமா பேஸ் D, இவ்வளோ கண்டுபிடிக்கணும். பார்க்கலாங்களா. இப்போது கிவன் டேட்டா எல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். நமக்கு எப்படி கேட்டிருந்தாலும் முதல்ல கிவன் டேட்டா வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியுமோ அதை பார்க்கலாம். ஃபார்முலா புக் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு பல்க் யூனிட் வெயிட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு மாஸும் தெரியும் வால்யூமும் தெரியும் இல்லையா. அதனால் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூமு. ஸோ 92/60 ஈக்குவல் டு 1.53 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இதை கேல்குலேட்டரில் போட்டு கட்டுறேன். 92/60 ஆக்சுவலி இது எல்லோரும் போட்டுருவீங்க, அது பெரிய டிஃபிகல்ட் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.53 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இப்போ இதையே நம்ம யூனிட் வெயிட்டாக மாற்றணுன்னா நம்ம ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கோம். கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபை இதில் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூபாக மாற்றணுன்னா 9.81 மல்டிப்ளை பண்ணணும். இதுவே கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூபை கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபாக மாற்றினா இது இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த இடத்துல டிவைடில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 15.01 கிடைக்குது ரைட். ஸோ இதுதான் பல்க் யூனிட் வெயிட்டு. நெக்ஸ்ட்டு ட்ரை யூனிட் வெயிட் கண்டுபிடிக்கலாம். ட்ரை யூனிட் வெயிட்டுக்கு நமக்கு ட்ரை மாஸ் கொடுத்துட்டாங்க, வால்யூமும் தெரியும். ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். ட்ரை மாஸ் போடுங்க, வால்யூம் போடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1.23 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது யூனிட் வெயிட்டாக மாற்றினா 9.81 மல்டிப்ளை பண்ணனா 12.07 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ட்ரை மாஸ் வெட் மாஸ் வச்சு கூட ஃபார்முலா இருக்குது. அதாவது M-MD டிவைடட் பை MD இன்ட்டு 100, இது ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரை மாஸ் ட்ரை யூனிட் வெயிட் வெட் யூனிட் வெயிட்டோட பல்க் யூனிட் வெயிட்டோட ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ இந்த ரெண்டில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை எடுத்திருக்கேன், பார்க்கலாம். ஃபேஸ் சிஸ்டம் ஃபார்முலாவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ட்ரை யூனிட் வெயிட் ஃபார்முலாவில் ட்ரை யூனிட் வெயிட்டு வித்து காமா டிவைடட் பை 1+W. ஸோ இந்த ஃபார்முலா தான் எடுத்து எழுதியிருக்கேன். எடுத்து எழுதிட்டு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ பல்க் யூனிட் வெயிட் நமக்கு தெரியும் 15.01 எடுத்து எழுதிருங்க. ட்ரை யூனிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒன்லி நமக்கு வாட்டர் கண்டென்ட்டு தான் தேவை, அது 1+W. ஸோ இது எப்படி கேல்சியில் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 12.07 இருக்குது. ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி கேல்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவல் சிம்பிள் வந்துடும்.
பாருங்கள் ஆல்ஃபாவும் கேல்சிக்கு மேலே இருக்க இந்த ஈக்குவல் சிம்பிள் ஒரே கலரில் இருக்கும். அதை வச்சு தான் அதை கொண்டு வரணும். ஈக்குவல் போட்டுட்டு 15.01 இல்லையா, ஸோ 15.01 போட்டுட்டு டிவைட் சிம்பிள் இருக்குது, ஸோ டிவைடு. இங்கே 1 + W இருக்குது, அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். 1 + Wக்கு பதிலாக எக்ஸ் வச்சுக்கலாம். எக்ஸ் வேணுன்றதுக்காக என்ன பண்ணலான்னா ஆல்ஃபா இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், அதாவது டபிள்யூக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிங்க. ஷிஃப்ட்டு கேல்சி உங்களது நார்மல் கேல்குலேட்டரில் அகெயின் ஷிஃப்ட்டு கேல்சி போடணும், பட் எனக்கு அது தேவையில்லை. ஈக்குவல் ப்ளஸ் பண்ண வந்துடும். 0.2436, அதாவது 57 இருக்குது, அதை 36ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, இதுதான். அப்போ இதோட வாட்டர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா 24.36%. ரைட். நெக்ஸ்ட்டு வாய்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். வாய்ட் ரேஷியோவுக்கு நமக்கு ரிலேஷன் தெரியும். gamma d = g gamma w by 1 + c. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போடும்போது gamma d = g gamma w by 1 + c. இதோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. ஜியோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, எழுதிக்கலாம். யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் 9.81 1 + c. திரும்ப இது எப்படி கேல்குலேட்டரில் போகிறதுன்னு போட்டு கட்டுறேன் பாருங்கள். 12.07 = 2.62 into 9.81 divided by இங்கே 1 + c இருக்கிறதால ஓப்பன் ப்ராக்கெட் 1 + ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்துடும், க்ளோஸ் ப்ராக்கெட். ஷிஃப்ட்டு கேல்சி ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நேராக வேல்யூ வந்துடும். உங்கள் கேல்குலேட்டரில் ஷிஃப்ட்டு கேல்சின்னு 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். பார்த்திங்கன்னா 1.1294 வந்திருக்கு. ஸோ 1.129 வந்தாலும் 1.13ன்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். ரைட்டா. நெக்ஸ்ட் வாய்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பொரோசிட்டிக்கான ரிலேஷன் தெரியும். n = E by 1 + c. அதுவுமே ஃபார்முலா புக்கில் கொடுத்துருக்கோம், அந்த ஃபார்முலா வீடியோவில். n = E by 1 + c இந்த ரிலேஷன் தான். ஜஸ்ட் போடுங்க. 1.13 divided by 2.13 போட்டிங்கன்னா கேல்குலேட்டரில் நேராக வந்துடும் ஆன்சர். ஸோ இது பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன் கண்டுபிடிக்கலாம். SE = WG இந்த ரிலேஷன் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எஸ்ன்றது டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன் கண்டுபிடிக்க வேண்டியது. ஈயோட வேல்யூ வாய்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். டபிள்யூவோட வேல்யூ வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஜியோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கலாம். இந்த டிவைடட் பை 1.13 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். 0.5648 வருது. அதே பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி குத்திக்கோங்க. அப்போ 56.48%ன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன். இப்போது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக மாற்றி கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ரிசல்ட் எடுத்து எழுதும்போது கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த ஆர்டரில் தான் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன் கேட்டிருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட், அடுத்து வாய்ட் ரேஷியோ, பொரோசிட்டி, லாஸ்ட்டாக தான் பல்க் யூனிட் வெயிட்டு, ட்ரை யூனிட் வெயிட் இதெல்லாம். ஸோ அந்த ஆர்டரில் எடுத்து ரிசல்ட் எழுதிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.